டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைநகர் டெல்லி உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இன்று நள்ளிரவே இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்பொழுது சாத்தியமில்லை என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. நாளை இது தொடர்பாக விசாரிக்கப்படும் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து நம்மிடையே கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். இப்போ டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கைது நடவடிக்கை, குறிப்பா இந்த பண மோசடி தடுப்பு சட்டம், இந்த சட்டத்தின் கீழ் எந்தெந்த தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு இன்னும் சிறையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த பிரிவில் தான் இவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னும் போது, அதுவும் பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்ற போது அடுத்தடுத்து என்ன நகர்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய விவரங்கள். அதாவது டெல்லி மதுபான முறைகேடு வழக்குல கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து தற்போது வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது டெல்லியினுடைய முதலமைச்சர் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்துல ஏற்கனவே துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாலாம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டாங்க. நீங்க கேட்ட மாதிரி இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்தா அதுல ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையில மட்டும்தான் ஜாமீன் கிடைக்கும். அதுவுமே அவங்க அமலாக்கத்துறை அதற்கு அனுமதி அளித்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஏனென்றால் இது போன்ற பல வழக்குகளை நம்ம பார்த்திருக்கோம். மருத்துவ காரணத்தின் அடிப்படையில் மட்டுமே அந்த பிரிவு, சட்டவிரோத பண பரிமாற்ற பிரிவின் கீழே அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் ஜாமீன் அளிக்கப்படுது. மற்ற வேற எந்த காரணத்துக்கும் ஜாமீன் அளிக்கப்படல. இந்த வழக்குல கூட நம்ம துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா தற்போது வரை அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த விவகாரத்துல மதுபான கொள்கை விவகாரத்தில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வரை மணீஷ் சிசோடியாவுக்கு கைமாற்றப்பட்டதுக்கான அந்த ஆதாரங்கள், தரவுகள்லாம் இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல உச்ச நீதிமன்றத்துல வைக்கப்பட்டதன் அடிப்படையில தான் அவரோட ஜாமீனும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் டெல்லி முதலமைச்சரோட அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்ட பின்பாக அடுத்தடுத்த கட்ட நடைமுறைகள்லாம் என்னவென்னா, அவர்கள் மருத்துவ பரிசோதனை, அவருடைய வாக்குமூலம் வாங்குவது, அதன் பின்னாக நீதிமன்றம் அல்லது நீதிபதியிடம் ஆஜர்படுத்துவது, இதுதான் நடைமுறை. ஆனால் தற்போது டெல்லி முதலமைச்சர் கைது விவகாரத்துல இந்த வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவ பரிசோதனை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அமலாக்கத்துறை செய்ய வேண்டியது என்னவென்றால், நீதிபதி முன்பாக அல்லது நீதிமன்றத்தின் முன்பாக அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். இதுதான் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் நீதிபதியின் முன்பாக ஆஜர்படுத்த வேண்டும். அதுதான் நடைமுறை. ஆனால் தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு மீண்டும் அமலாக்கத்துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பது இந்த விவகாரத்துல ஒரு புதிதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த கால வரலாற்றில் எல்லாமே கைது செய்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்ட நடைமுறை நீதிமன்றத்தின் முன்னாக நீதிபதி ஆஜராகி ஒன்று சிறை செல்ல வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நீதிபதி இந்த வழக்கின் கீழே ஜாமீனிலோ அல்லது சொந்த ஜாமீனிலோ விடுவிப்பதுதான் நடைமுறை. என்றாலும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டிருப்பதால, அந்த கைது செய்யப்பட்டிருப்பதால அதுல ஜாமீன் கூட கிடைப்பது மிக அரிது. ஏனென்றால் அந்த வழக்கு அவ்வளவு மிக ஒரு ரொம்ப தீவிர தன்மை கொண்டது. இந்த நிலையில மருத்துவ பரிசோதனை முடிச்சுட்டு அவர் நேரா தலைமை அலுவலகம் அமலாக்கத்துறை அழைத்து சென்றிருப்பது ஒரு புதிதாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல இந்த கைதுக்கு எதிராக உடனடியாக ஒரு அவசர மனுவாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவையும் அவசரமாக விசாரிக்க முடியாது, நாளை காலையில் தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றதுனால இது அந்த கைது விவகாரத்துல ஒரு சின்ன பின்னடைவா பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறை அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துட்டு இருக்காங்க. தற்போதைய நிலவரப்படியே பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்தி முடித்து அதிகாலை அளவுல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலாம் அல்லது நீதிபதியிடம் ஆஜர்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு அமலாக்கத்துறை வழக்குல ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பது நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தேர்தல் காலகட்டம் என்பதால் ஒரு பல்வேறு தலைவர்களும் இதற்கு இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளில் அமலாக்கத்துறையினர் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே இந்த வழக்கு மாற வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.